அன்பார்ந்த பிரியோ டிவி நேயர்களே, நான் உங்கள் அன்பு ஜோதிடர் பரத்ராஜ் பேசுகின்றேன். இன்று பார்த்தீங்கன்னா 26ஆம் தேதி 5ஆம் மாதம் 2026 வைகாசி மாதம் 12ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை ஏகாதசி திதி கூடிய உத்திர நட்சத்திரம் சம்பவிக்கிறது. இந்த அற்புதமான நாளில் குரு பகவான் மிதுன ராசியிலிருந்து கடக ராசிக்கு 11 மணி 6 நிமிடத்திலே காலையிலே குரு பெயர்ச்சி ஆகின்றார். இது வாக்கியப்படி பெயர்ச்சியாகக்கூடிய ஒரு அற்புதமான நிகழ்வு. திருக்கணிதப்படி வருகின்ற ஜூன் மாதம் 1ஆம் தேதி அன்று பெயர்ச்சியாகிறார். இந்த நன்னாளிலே குரு பகவானுக்கு பரிகார பூஜைகள் எல்லாம் செய்து நமது பிரியோ டிவி சேனலிலே ஏற்கனவே குரு பெயர்ச்சி பலனாகப்பட்டது. 12 ராசிக்காரர்களுக்கும் சிறப்பான முறையிலே சொல்லப்பட்டது. அதனை தெரிந்து கொண்டு இந்த 12 ராசிக்காரர்களும் இந்த நாளிலே நீங்கள் உரிய பிராயச்சித்தங்களும் பரிகார ஹோமங்களும் செய்து கொள்ளும் பொழுது குரு உங்கள் ராசியினை நல்ல விதமான இயக்கி நல்ல லாபங்களும் இன்பமான சூழலையும் தந்துள்ளுவார். மேஷராசி நேயர்களே, மேஷராசி நேயர்களுக்கு இந்த நாளிலே நிம்மதியும் அற்புதமான சூழலும் ஏற்படுகிறது. உங்கள் ராசிக்கு 5ஆம் இடத்திலே சந்திரன் அமையப்பெறுகின்றார். பூர்வீக சொத்துக்கள் உங்களுக்கு நல்ல முறையிலே அமையும். அதே போல எதிர்பார்த்த பணவரவு தனவரவு அதிகரிக்கும். தொழிலிலே நல்ல முன்னேற்றங்கள் ஆதாயங்கள், சில இடங்களிலே நீங்கள் எதிர்பார்த்த அளவு வருமானங்கள் ஏற்படுகிறது. தொழில் முன்னேற்றமும் ஆதாயங்களும் நிம்மதியான முறையிலே சிறப்பாய் நடைபெறுவது உங்களுக்கு அற்புதமான வாழ்க்கையை இந்த நாளிலே தந்துள்ளது. ரிஷபராசி நேயர்களே, ரிஷபராசி நேயர்களுக்கு 4ஆம் இடத்திலே சந்திரனும் லக்னத்திலே ஆட்சி பெறுகின்ற சுக்கிரனும் உங்களுக்கு சிறப்பான முறையிலே பல்வேறு கட்ட ஆதாயங்கள், எதிர்பார்த்த பணவரவு தனவரவு, மகிழ்ச்சியான செய்திகள், தொழிலிலே நல்ல முன்னேற்றங்கள், சிறப்பான விஷயங்கள், அதே போல சில இடங்களிலே நீங்கள் முக்கிய விருந்தினராக சென்று அந்த விழாவை சிறப்பிக்கக்கூடிய பாக்கியங்கள் எல்லாம் சிறப்பாய் அமையப்படுகிறது. மிதுன ராசி நேயர்களே, மிதுன ராசி நேயர்களுக்கு இந்த நாளிலே அதி அற்புதமான ஒரு சூழ்நிலை உங்களுக்கு வந்துகிறது. இந்த நேரத்திலே ராசிக்கு 3ஆம் இடத்திலே சந்திரன் அமையப்பெறுகின்றார். உங்கள் ராசிநாதன் 12லே மறைந்திருந்தாலும் 3ஆம் இடத்திலே அமையப்படுகிற சந்திரன் தைரிய வீரியங்களை அதிகரித்து தொழில் முன்னேற்றம் பாராட்டுகள் போன்ற விஷயம்லாம் உங்களுக்கு சிறப்பாய் அமையப்பெறுகிறது. கடகராசினியர்களே, கடகராசினியர்களுக்கு எதிர்பார்த்த பணவரவு தனவரவு உடல் ஆரோக்கியங்கள் மேம்படும். ராசிக்கு 2ஆம் இடத்திலே சந்திரன் அமையப்பெறுகின்றார். உங்கள் ராசிநாதன் 2ஆம் இடத்திலே கேதுவோடு சஞ்சரிக்கின்றார். கேதுவை அஷ்டம ராகு சந்திக்கிறதால் பல்வேறு விதமான சிறப்பான விஷயங்கள் உங்களுக்கு அமையப்பெறுகிறது. கேதுவால் ஏற்படுகின்ற மனோதைரிய குறைவு ஆகப்பட்டது. சந்திரனோடு இணையும் போது சில நேரங்களிலே தெளிவான முடிவு எடுக்காத சில சிந்தனைகள் வந்து சேரும். எனவே கவனமாக இருங்கள். தொழில் சார்ந்த இடங்களிலே நல்ல முன்னேற்றங்கள் ஆதாயங்கள் வந்து சேரும். சிம்மராசினியர்களே, சிம்மராசினியர்களுக்கு ராசி மண்டலத்திலே சந்திரன் மனக்குழப்பங்கள், தைரியமற்ற ஒரு நிலை, அதே போல் அஷ்டம சனியினுடைய தாக்கங்கள், குரு பெயர்ந்தாலும் ராசிக்கு 12லே போய் மறைகின்றார் என்பதால் இந்த நாள் கொஞ்சம் சுமாரான நாளாக கருதப்படுகிறது. ஆகையால் முக்கிய முடிவுகளை இந்த நாளிலே எடுக்காமல் தவிர்ப்பது மிகவும் நல்லது. நீண்ட தூர பிரயாணங்கள், யாத்திரைகள் போன்றவற்றை எல்லாம் நீங்கள் தவிர்த்து கொள்வது மிக சிறப்பாய் அமையப்பெறும். இன்னும் 2 நாட்கள் கழித்து வரக்கூடிய நாட்களிலே உங்களுக்கு நல்ல பலன்கள் வர இருப்பதால் காத்திருந்து முன்னேற்றத்திற்கான வழிவகங்கள் இந்த நேரம் உங்களுக்கு காத்திருந்தாலும் உங்களுடைய முன் யோசனை போன்ற விஷயமெல்லாம் வலுப்படுகிறது. கன்னிராசினியர்களே, கன்னிராசினியர்களுக்கு எடுத்த காரியத்திலே வெற்றி, சொந்த தொழில் கைகூடும், நல்ல முறையிலே லாபங்கள் ஆதாயங்கள். சந்திரன் ராசிக்கு 12லே மறைந்தாலும் சில நேரங்களிலே வருமான வரி போன்ற பிரச்சனைகள்லாம் வந்து சேர்கிறது. ஊதியத்துக்கு தக்கவாறு இல்லாமல் பொருளாதாரத்திலே பொருளாதார நிலையிலே சில மாற்றங்கள், சில நேரங்களிலே எதிர்பார்த்த பணவரவாகப்பட்டது தாமதமாக கிடைக்கக்கூடிய சூழ்நிலை, தொழிலாளர்களிடத்திலே ஒரு அதிருப்திக்கான விஷயங்கள்லாம் ஏற்படுறதுனால கவனமாக இருங்க. துளாராசி நேயர்களே, துளாராசி நேயர்களுக்கு உங்கள் ராசிநாதன் 8ஆம் இடத்திலே இருக்கின்றார். சந்திரன் 10ஆம் இடத்திலே இருக்கின்றார். தொழில் சார்ந்த இடங்களிலே சில நேரங்களிலே உங்களது ப்ரமோஷனுக்கான விஷயங்கள்,
எதிர்பார்ப்பை அதிகரிக்கும். அதே போல தொழில் முன்னேற்றத்துக்கான வழிகளை வகுக்கும். சந்திரன் 10ல் இருப்பதால் சில நேரங்களிலே பதவிகளிலே சில பிரச்சனைகள் வரலாம். கேதுவோடு இணைந்த சந்திரன் ஞானத்தையும் அறிவையும் அள்ளி அள்ளி கொடுப்பார் என்பார்கள். ஞானகாரகனோடு இணைய பெற்ற சந்திர பகவான் உங்களுக்கு நல்ல அறிவு ஆற்றலை பெருக்கக்கூடிய ஒரு நன்னாள். இந்த நாளிலே புதிய கோர்ஸ் சம்பந்தப்பட்ட விஷயங்கள், தொழில்நுட்ப விஷயங்கள், தொழில்நுட்பத்துக்கான வளர்ச்சிக்கான விஷயங்கள்லாம் உங்களுக்கு சிறப்பாக அமையப்பெறுகிறது. விருச்சிக ராசி நேயர்களே, விருச்சிக ராசி நேயர்களுக்கு எதிர்பார்த்த பணவரவு தனவரவு ஆதாயங்கள் அதிகரிக்கும். தொழில் முன்னேற்றமான விஷயங்களே ஏற்படுகிறது. அபிவிருத்தியான விஷயங்கள்லாம் சிறப்பாக அமையப்பெறுகிறது. எதிர்பார்த்த பணவரவு தனவரவு அதிகரிக்கும். நீண்ட நாட்களாக தாமதமாக இருந்த உங்கள் திருமணம் வெகு விரைவிலே சிறப்பான முறையிலே நல்லபடியாக நடக்க இருப்பதால் குருபகவானுடைய பார்வை உங்கள் ராசியின் மீது பட்டு புனிதத்துவம் அடைவதால் உங்களுக்கு சிறப்பான விஷயங்கள் நடைபெற உள்ளது. தனுசு ராசி நேயர்களே, தனுசு ராசி நேயர்களுக்கு இந்த நாளிலே பல்வேறு விதமான விஷயங்கள் இன்பமான சூழலை தரலாம். அதே போல எதிர்பார்த்த பணவரவு தனவரவு அதிகரிக்கும். சில நேரங்களிலே உங்களது மனக்குழப்பத்தினால் ஏற்படக்கூடிய விஷயங்கள் எல்லாம் தவிர்த்து கொள்ளுங்கள். திடீர் அதிர்ஷ்டங்கள், பண ஆதாயங்கள் போன்றவற்ற விஷயம் எல்லாம் சிறப்பாய் நடைபெறும். மகர ராசி நேயர்களே, மகர ராசி நேயர்களுக்கு இந்த நாளிலே சிறப்பான விஷயங்கள் எல்லாம் நடைபெற உள்ளது. அதே போல எதிர்பார்த்த பணவரவு தனவரவெல்லாம் ஆதாயம் அமையப்பெறும். குரு பகவான் உங்கள் ராசிக்கு 7ஆம் இடத்திலே அமையப்பெறுகின்றார். ராசியை 7ஆம் பார்வையாக பார்க்கின்றார். நீண்ட காலமாக திருமணமாகாத நபர்களுக்கு ஓராண்டுகளிலே திருமணம் பாக்கியம் நடைபெறும். மகப்பேறு, தொழில் முன்னேற்றம், தங்கம் வெள்ளி வாங்கக்கூடிய பாக்கியங்கள், பல்வேறு விதமான அஷ்டம சனியினுடைய பாதிப்பிலே 7.5 சனி முடிவு இருந்தாலும் உங்களுக்கு இப்போதான் ஜாக்பாட்னு சொல்லலாம். மகர ராசிக்காரர்களுக்கு இந்த ஒரு வருட காலம் ஆகப்பட்டது பொற்காலம்னே சொல்லலாம். இந்த நாளிலிருந்து நல்ல அதிர்ஷ்டங்கள் போன்றவற்றெல்லாம் உங்களுக்கு ஆரம்பம். கும்பராசினியர்களே, கும்பராசினியர்களுக்கு பல்வேறு விதமான காரியங்கள் தாமதமாக இருந்தாலும் சில நேரங்களிலே எதிர்பார்த்த பணவரவுகள் சற்று குறையப்படுகிறது. சில நேரங்களிலே உங்களது முன்னோர் வழிபாடு உங்களுக்கு கை கொடுக்கும். உங்கள் முன்னோர் வழிபாட்டை தவறாமல் செய்து வாருங்கள். அமாவாசை தர்ப்பணங்கள் அதே போல திதிகாரியங்கள் எல்லாம் சரியான முறையில் செய்யப்படும் பொழுது கர்மகாரனாகப்படிய சனி கர்ம காரியங்களை சரியான முறையிலே செய்யும் பொழுது உங்களுக்கு 7.5 சனி தோஷத்திலிருந்து சற்று சில விளக்கங்களை தந்து சில விதிவிலக்கினை மூலியமாக உங்களுக்கு லாபத்தையும் முன்னேற்றத்தையும் தருவார். மீனராசினியர்களே, மீனராசினியர்களுக்கு இன்று உங்கள் ராசினாகிய குரு பகவான் மிதுன ராசியிலிருந்து கடக ராசிக்கு வந்து 9ஆம் பார்வையாக தனது சுயராசியை சனி பகவானாக பார்க்கின்றார். இந்த நாளிலே குரு சண்டால யோகம் என்று சொல்லக்கூடிய யோகமும் உங்களுக்கு நல்ல எதிர்பார்த்த பணவரவு தனவரவு ஆதாயம் கிடைக்கும். 7.5 சனி பாதிப்பு இருந்தாலும் இன்று ஒரு பெரிய மூச்சு விட்டு நிம்மதியான சூழ்நிலை நின்று நீங்கள் நிம்மதியான விஷயங்கள் உங்களுக்கு தேடி வரும். எனவே இந்த நாளிலே தேக ஆரோக்கியத்தை கவனித்துக் கொள்வது மிக மிக சிறப்பு. இந்த 12 ராசினியர்களும் இன்புற்று வாழ நான் இறைவனை பிரார்த்திக்கின்றேன். நன்றி, வணக்கம்.